ஒரு சமோசாவோட விலை ஏன் எல்லா கடையிலயும் ஒரே மாதிரி இல்ல? ஒரு கடையில 10 ரூபாய், இன்னொரு கடையில 50 ரூபாய். ஏன் இது மாறுது தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. விலையை தீர்மானிக்கிறதுல பல வகையான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இன்னைக்கு நம்ம முக்கியமான 2 பார்க்கலாம். காஸ்ட் அண்ட் வேல்யூ பேஸ்ட் பிரைசிங். காஸ்ட் பேஸ்ட் பிரைசிங்க்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ நீங்க ஒரு டீ கடைக்கு போறீங்க. அங்க அந்த டீயோட விலை எவ்வளவு இருக்கும்? ஒரு 10 ரூபாய் இருக்கும். இந்த 10 ரூபாய் எப்படி வந்திருக்கும்? அதுக்கான மூலப்பொருட்கள், பால், சக்கரை, வடகை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமா லாபமும் சேர்த்து இந்த 10 ரூபாய் வந்திருக்கும். இதுதான் காஸ்ட் பேஸ்ட் பிரைசிங். வேல்யூ பேஸ்ட் பிரைசிங். இப்போ இதே டீயே நீங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், தாஜ், ஐடிசி அது மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போறீங்கன்னா ஒரு 200 இருக்கும். இந்த 200 எப்படி வந்துச்சு? அந்த ஹோட்டல்ல கொடுக்கற சர்வீஸ், லக்ஸுரி, ஏசி அண்ட் ஆம்பியன்ஸ் இதெல்லாம் சேர்த்து அந்த கஸ்டமர் வில்லிங்கா கொடுக்க இருக்கிற அந்த பொருளுக்கான வேல்யூ, மதிப்பு. இதுதான் அதோட விலை 200. இதுதான் வேல்யூ பேஸ்ட் பிரைசிங். இந்த மாதிரி ஒரு பொருளோட விலை தீர்மானிக்கிறதுல பல வகையான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதுல நம்ம இன்னைக்கு பார்த்தது 2, காஸ்ட் அண்ட் வேல்யூ பேஸ்ட் பிரைசிங். இந்த மாதிரி மோர் சச் MBA கான்செப்ட்ஸ் பத்தி பார்க்க MBA தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.